புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக என்று செய்யுங்க. இப்போ தான் சொன்னேன், பூமி எங்கும் தேவனுடைய மகிமையினால் நிரம்புவதாகன்னு சங்கீதக்காரன் சொல்கிறானே. இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் வந்துட்டோம். பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், ஒரு உதாரணம் கொடுக்குறார். நம்ம செய்கிற ஒரு காரியத்தை உதாரணம் கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் அதை கூட நீங்கள் எப்படி செய்யுங்கன்றாரு? தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை, சிலர் அதுக்கு மேலே கூட சாப்பிட்றாங்க. இது ரொம்ப சாதாரண. இது போகிற போகல நான் வாங்கி அப்படியே குடிச்சிட்டு போகிறேங்க. இதில் கூட தேவனுடைய மகிமைக்காக நான் எப்படி செய்கிறது? ஒரு சாதாரண ஆக்டிவிட்டி, சாப்பிட கூட விட மாட்டீங்களா நிம்மதியா? இதில் வேறு ரிலிஜனை கொண்டாந்துடுறீங்களா? நான் வாங்கி சாப்பிட பஜ்ஜியை வாங்கி நான் கடிச்சிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு போகிறேன். இதுக்கு இப்போ புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கன்னா என்னது இது? எல்லாத்துலேயும் தேவனுடைய மகிமையை கொண்டாந்துடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அது என்ன சொல்லுதுன்றது கவனிங்க. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் வேணும்னே ரொம்ப சாதாரண ஒரு ஆக்டிவிட்டியை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த ஆக்டிவிட்டி அப்போ நிறைய பேர் ஒரு ஜெபம் பண்ணுறது கூட யோசிக்கிறது கிடையாது. சாப்பாட்டை வச்ச உடனே அமெரிக்காவில் சொல்லுவானுங்க, சாப்பாடை போட்டோன்னு டிகின் அப்படின்வான். டிகின்னா நல்லா நோண்டி எடுன்னுவான். எடுத்து வெட்டு, நம்ம ஊரில் சொல்லலாம் வெட்டு, அந்த மாதிரி ஆட்டிடியூடு. சாப்பாட்டை வச்ச உடனே கடவுள் ஞாபகம் வர்றதே கிடையாது. கொடுத்தவரை பற்றி ஒரு எண்ணமே கிடையாது. இந்த கொடுத்தவருக்கு நன்றி சொல்லி இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? பூமியில் மழை வரலன்னா ஒன்றும் விளையாது, ஒன்றும் விளையலைன்னா சோறே இருக்காது. கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, விளைச்சலை கொடுத்துருக்கிறாரு, அதுலேருந்து ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்காரு, தானியத்தை கொடுத்துருக்கிறாரு, காய்கறிகளை தந்திருக்கிறாரு, கறி மீனெல்லாம் வேறு தந்திருக்கிறாரு, வகை வகையாக சாப்பிட முடியுது. எல்லாத்தையும் வச்ச உடனே கொஞ்சம் வெயிட், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடாதா? அதுக்குள்ளே ஒன்றும் ஆறி போயிடக்கூடாது, ஒன்றும் கெட்டுறாது. இதை கூட கர்த்தருடைய மகிமைக்காக நாம் செய்வோம். கொடுத்தவர் அவர், எல்லாம் அவர்கிட்ட வருது. அப்போ அதை நான் அனுபவிக்கிறது கூட, அதில் கூட கடவுளுக்கு மகிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதில் கூட கடவுளுக்கு மகிமை. என்ன நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, என்ன அற்புதமாக தேவைகளை சந்திக்கிறார் கர்த்தர். யோசித்து பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் எல்லாம் நமக்கு இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசித்து பார்க்குறதே இல்லை கர்த்தர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாருன்றதை. எத்தனையோ பேர் இது வாங்கலாமா அது வாங்கலாமா, இதுக்கும் அதுக்கும் 50 ரூபா வித்தியாசம், இதுக்கு 10 முறை யோசிக்கணும், இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு அந்த மாதிரி நிலையில் இருக்குது. எவ்வளோ பேரை கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சிருக்காரு, ஒரு யோசனை கூட இல்லாமல் எது வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா? போய் உட்காந்த ஹோட்டலில் ரைட் சைடில் அந்த மார்ஜினே பார்க்குறதில்ல, இது எவ்வளோன்னே பார்க்குறதில்ல. இஷ்டத்துக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு ஆர்டர் பண்ணி அப்புறம் தான் பில்லை பார்க்குறது, சாப்பிட்டு முடிஞ்சு முழுங்கின பிறகு. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தேவைக்கு ரொம்ப அதிகமாக தந்திருக்கிறார். புசித்தாலும் குடித்தாலும் எல்லாத்திலையும் கர்த்தர் எதை செய்தாலும், எல்லாம் சொல்லுவோம் எதை செய்தாலும். இந்த எதை செய்தாலும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் அது எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்காக தான் செய்கிறீங்க. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யணும். பள்ளிக்கூடத்தில் போதிக்கிறீங்களா, கடவுள் மகிமைக்காக, மெக்கானிக்காக இருக்கீங்களா, கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யுங்க. என்ஜினியராக இருக்கீங்களா, கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யுங்க. ஆர்கிடெக்டாக இருக்கீங்களா, கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யுங்க. ஒரு டிசைனை பண்ணும்போது கடவுளுடைய மகிமை அது வெளிப்பட வேண்டும். அதுக்காக அதை யோசனை பண்ணி தான் அதை செய்ய வேண்டும். நிறைய பேர் எப்படி யோசனை, என் பேர் என்ன வருது, என் பேர் என்ன வருது, உங்கள் பேருக்கு மேலே அவர் பேர் என்ன வருது. கட்டடம் கட்டுறீங்களா, தாங்க பேரை கொண்டாந்து பில்டிங்கில் போடுறதுலேயே இருப்பாங்க. ஆனால் மண் பார்த்திங்கன்னா ஒழுங்கான மண்ணாக இருக்காது, செங்கலும் ஒழுங்கான செங்கலாக இருக்காது. பேர் மட்டும் அவங்களுக்கு முன்னாடி வந்துடணும். அந்த மண் கரெக்டான மண்ணாக இருக்காது, செங்கல் கரெக்டான செங்கலாக இருக்காது, வேலையும் சரியான வேலையாக இருக்காது, எதுவுமே உருப்படியாக இருக்காது. ஆனால் இதை வச்சு என்னத்தையாவது பண்ணி நம்ம பணம் சம்பாரிச்சிடணும், அவ்வளோதான். அப்படி இல்லை வேலைங்கிறது கடவுளுடைய மகிமைக்காக நான் செய்கிறேன். கடவுளுடைய மகிமையை பற்றி நம்ம யோசிக்கும்போது அந்த வேலையினுடைய தராதரமே வித்தியாசமாகிடுது. அப்படி கட்டுற ஆள்கிட்ட லைனில் நிற்பாங்க ஜனங்க, உங்களால் கட்ட முடியாது, அவ்வளோ வேலை வரும். ஏன்னா எனக்கு தெரியும், கட்டணம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, யார்கிட்ட கொடுக்கலான்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஜெபம் பண்ணி ஆண்டவரே காப்பாற்றும். எதை செய்தாலும் அப்படி தான் இருக்குது. ஒரு மீன் வாங்க போனால் கூட ஆண்டவரே இன்றைக்கி என்னை காப்பாற்றும், கெட்டு போன மீனை வாங்கிட்டு வந்துடுவோம். நமக்கு என்ன தெரியும் 4 நாள் மீனா இது இன்றைக்கி வந்த மீனா? என்னத்தையே பார்த்து ஆள் ஏமாந்தாள்னு பார்த்தேன், போடு பிரசங்க யார் ஒன்றும் தெரியாது தள்ளி விடு அப்படின்னு போட்டு தள்ளி விட்டான்னு முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் வாங்கும்போது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இருக்கீங்களா? எதை செய்தாலும், எல்லாரும் சொல்லுங்கள், எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போ சாப்பிட்றது, புசிக்கிறது, குடிக்கிறது கூட கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்ய முடியுமா? அப்போ எல்லா சின்ன சின்ன காரியங்கள் கூட கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்ய முடியுமா? என்ன சொல்ல வர்றாரு பவுலப்போஸ்தலன்? என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் எல்லா வேலையுமே, எதை செய்தாலுமே எல்லா வேலையும் கர்த்தருடைய மகிமைக்காக செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு வேலையை ஒருத்தர் செய்கிறான்னா அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான், அந்த வேலையை செய்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். கடவுள் அவனுக்கு அந்த கிருபையை தர்றாரு, அந்த ஆற்றலை தர்றாரு. ஆகவே அந்த கடவுள் கொடுத்த கிருபை, ஆற்றல், வரத்தை வச்சு ஒரு வேலையை செய்கிறான். கட்டடம் கட்டுறான்னா கடவுள் கொடுத்த கிருபை, அவனுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அறிவை. அதை படிச்சிருக்கான்னா கடவுள் கொடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்குள்ள, அவனுடைய தாளந்து அப்படி இருக்குது. அப்போ கடவுளுக்கு மகிமை அதில் உண்டாகணும். அப்புறம் தான் மீதி எல்லாம். சாப்பிட்றான்னா கடவுள் கொடுத்தது தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ எல்லாத்தையுமே கடவுளுடைய நாம மகிமைக்காக, கடவுளுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்கிறது தான் அப்போஸ்தலன் பவுல் இங்கே போதிக்கிறார்.